अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि परिमुखमाय अरुளிய எம் பரமன் என்று ஆழ்வாராலே போற்றப்பெற்றவரான ஹயக்ரீவ மூர்த்தி அந்த ஹயக்ரீவ பகவானை துதித்து வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்கிற அற்புதமான நூலை அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்லோகங்களிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த எம்பெருமான் வாக்குகளுக்கெல்லாம் அவன் அதிபதியாயிருக்கிற அவனுடைய தன்மையை போற்றி புகழுகிறார். அதிலே இன்றைய தினம் முதலிலே 13வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 13வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதாவது அவர் வெள்ளை பரிமுகனார் என்று அவருக்கு திருநாமம். வெள்ளவளேர்னு இருப்பான். ஒரு வெள்ளை குதிரை, உடல் முழுவதும் நல்ல வெளுப்பை உடைய ஒரு குதிரை இருந்தால் எப்படி இருக்குமோ, அதாவது எம்பெருமானுடைய முகம் மட்டும்தான் பரி போலே, அவனுடைய உடல் என்கிறது அவனுடைய இயற்கையான திருமேனி தான். முகம் மட்டும் குதிரை போலே. எப்படி நரசிங்க பெருமானாய் இருந்த பொழுது உடலெல்லாம் அவனுக்கு நரனாயும் அந்த கழுத்துக்கு மேலே சிங்கமாயும் இருந்தானோ அதுபோலத்தான் இங்கேயும் கழுத்துக்கு மேலே குதிரை வடிவம் உடையவன். அது வெள்ளை வெளையர்னு இருக்கிறபடியினாலே அவனுக்கு என்ன சொல்கிறா, அவன் எப்படிப்பட்டவன்? ஸ்வேத ஹயக்ரீவன் என்று பெயர் அவருக்கு. ஸ்வேதன்னா நல்ல வெளுப்பாக இருக்கிறவர் அவர் என்று. அந்த வெளுப்பு என்பது எப்படிப்பட்டது என்றால் அதை வர்ணிக்கிறார் இந்த 13வது ஸ்லோகத்திலே. முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூதிம் விபச்சிதா சேதசி பாவயந்தே வேலாம் உதாராமிவ துக்த சிந்தோஹோ. அந்த எம்பெருமானுடைய திருமேனி எவ்வளவு வெண்மையாக இருக்கிறது, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னால் எப்படி சொல்கிறது? முக்த இந்து நிஷ்யந்த விலோபனீயாம். அதாவது முக்த இந்து, இளம்பிறை சந்திரன் முதல்ல சொல்கிறார். இந்து என்னால் சந்திரன், இளம்பிறை சந்திரன். ஏன்னா முழுமையான சந்திரன் என்னால் அதில் நிறைய அந்த பள்ளங்களெல்லாம் இருக்கிறது. அதாவது சில களங்கங்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல கரும்புள்ளிகளெல்லாம் தெரியுமா. இந்த இளம்பிறை சந்திரனில் அதெல்லாம் தெரியாது. அதனால் நல்ல வெள்ளை வெளேர்னு தெரியும் அந்த சந்திரன், பிறைச்சந்திரன். முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயம். எப்படி இருக்கிறது எம்பெருமானுடைய அந்த திருமேனி என்னால் அப்படியே இளம் பிறைச்சந்திரன் நன்றாக ஊருகி ஒரு திரவம் போலே இருந்தால் அது எப்படி விலோபனீயாம் நன்ன விரும்புவதற்கு ஏற்றதாக இருக்கிறதோ இல்லையோ, அப்படியே நல்ல இளம்பிறைச்சந்திரன் உருகி அப்படி இருந்தால் வெள்ளை வெளையர்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான் ஹயக்ரீவ திருமேனி, ஹயக்ரீவனுடைய திருமேனி. அடுத்தபடியாக இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆனந்த சுதா பிரசூதிம் துக்தேந்து சிந்தோஹோ ஆனந்த சுதா பிரசூதிம். அதாவது ஆனந்தமயமான அமிர்தத்தை பெருக்குமதாய் பார்க்கடலின் பெரிய குழம்பு போன்று இருக்கிறது. பார்க்கடலினாலே வெண்மையாக இருக்கிறது. அதிலிருந்து கிடைத்த அமுதம் எப்படி இருக்கும்?
அதுவும் வெள்ளை வெளையர்னு இருக்கும். அது நன்னா உருகி ஒரு குழம்பு போல இருந்தால் எப்படி இருக்கும்? அது அயக்ரீவனுடைய திருமேனி அப்படி வெண்மையாக இருக்கிறது. ஆனந்த சுதா பிரசூதிம் துக்த சிந்தோஹோ உதாராம் வேளாம் இவ என்று அப்படிப்பட்ட அந்த குழம்பு போலே இருக்கிறது. பார்க்கடலின் குழம்பு போலேயும் அந்த திருமேனி இருக்கிறது. இப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனியை விபச்சிதா சேதசி பாவயந்தே, நல்ல ஞானிகள் தங்களுடைய நெஞ்சிலே வைத்து அந்த திருமேனியை தியானிக்கிறார்கள். எம்பெருமானுடைய திருமேனியை தியானிக்கிற பொழுதே இந்த திருமேனியுடைய வடிவம் அதை நெஞ்சிலே நாம் கொள்ள வேண்டும். இப்போ நாம் தியானம் என்று சொன்ன உடனே சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் என்று அந்த எம்பெருமானுடைய திருமேனி சாந்தமான ஆகாரத்தை உடையவர், புஜகசயனம் பாம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருப்பவர் என்று வரிசையாக நம்முடைய கண் முன்னாலே ஒரு சித்திரம் போலே அவனை தியானித்து கொள்ள வேணும். அப்பொழுதுதான் அந்த எம்பெருமானுடைய இதில் நம்ம லயிக்க முடியும், அந்த எம்பெருமானை நம்முடைய நெஞ்சிலே கொண்டு தியானம் செய்ய முடியும். அதனால் இங்கேயும் கூட அந்த ஹயக்ரீவ மூர்த்தி அவர் எப்படி இருக்கிறார்? அப்படியே உருக்கின பாலச்சந்திரனைப் போல இளஞ்சந்திரனைப் போல இருக்கிறார். நல்ல பார்க்கடலினுடைய குழம்பு போல இருக்கிறார் என்று அப்படி வெள்ளவளேர்னு இருக்கிறார் என்று அவரை நினைத்து இப்படி ஞானிகள் என்ன பண்ணுறாளாம்? தவமூர்த்திம் விபச்சிதா சேதசி பாவயந்தே, உன்னுடைய திருமூர்த்தியை, உன்னுடைய அந்த அழகான வடிவத்தை ஞானிகள் தங்களுடைய நெஞ்சிலே அப்படி தியானம் பண்ணுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி எவ்வளவு அழகாக இருக்கிறது, இது எப்படி தியானம் பண்ணப்படுகிறது என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக 14வது ஸ்லோகத்திலே யார் இப்படி எம்பெருமானை தங்களுடைய நெஞ்சிலே அப்படி வைத்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருவெள்ளமாக வாக்கு வருகிறது. வாக்குகளெல்லாம் தொண்டு புரியறதான். என்ன பண்ணுறது தொண்டுன்னு கேட்டால் நான் முந்தி என்று வாக்குகள் போட்டி போட்டு கொண்டு வருகிறதான். அதாவது ஒருத்தர் நன்றாக பேச வேணுமானால் அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் நன்றாக வெளிவர வேணும். அப்படி வாயிலிருந்து வார்த்தைகள் நன்றாக வெளிவருவதற்கு உபகாரம் செய்பவர் யார் என்றால், அனுகிரகம் பண்ணுபவர் யார் என்றால் இந்த ஹயக்ரீவ பெருமான் தான் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மனோகதம் பஷ்யதி யஹா சதா த்வாம் மனீஷிணாம் மானசராஜஹம்சம் ஸ்வயம் புரோபாவ விவாதபாஜः கிங்குர்வதே தஸ்ய கிரோயதார்ஹம். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் நல்ல கீழ் ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டபடி அவன் இளஞ்சந்திரனுடைய ஒரு உருக்கின இளஞ்சந்திரனைப் போலே பார்க்கடலினுடைய குழம்பு போலே அவ்வளவு அழகாயிருக்கிறான், வெள்ள விளையர்னு இருக்கிறான்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஹயக்ரீவ பெருமானை என்ன பண்ணுறான்னா அவன் எப்படிப்பட்டவன்? மானச ராஜஹம்சம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு உதாரணம் சொல்கிறார். மானசம், அதாவது மானசரோவர் என்று ஒரு பொய்கை சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் சொல்கிறார் மானசரோவர் என்கிறது அந்த பக்கத்து இமயமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொய்கை. அது அந்த பொய்கை எல்லாம் எப்படி இருக்கும்? வெள்ள விளையர்னு இருக்கும் அது பொய்கை. ஏன்னா இயற்கையாகவே அந்த இடம்லாம் பனி படர்ந்து இருக்கக்கூடிய இடம், அதனால் வெளுப்பாக இருக்கும். அது மானசரோவர்னு பேர் அதற்கு. அதில் ஒரு ராஜஹம்சம், என்னால் நான் அதில் அமர்ந்திருக்கிற ஒரு அரசர், அதாவது பெரிய ஹம்சம். ஹம்சம் என்னால் அன்னப்பறவை, அதிலேயே ராஜஹம்சம் என்னால் அது என்ன அரச அன்னம் என்று சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட ராஜஹம்சம். அப்படி இருக்கிறவன் ஆறு இந்த அயக்ரீவ பெருமான். மானச ராஜஹம்சம் அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், ராஜஹம்சம் எப்பொழுதும் மானசரோவரில் தான் இருக்கும், அதை சொன்னான். இன்னொன்று மானசம் என்கிறதுக்கு மனிஷினாம் மானசம் என்று சொன்னால் மனிதர்கள் நல்ல ஞானிகள் ஆகிற அவர்களுடைய மானசம், அந்த மனத்திலே இருக்கிறவன் இவன். ராஜஹம்சம், ஒரு பெரிய ஹம்சம் போல வீற்றிருக்கிறான். யார்? நல்ல ஞானிகளுடைய. இப்போ கீழ் ஸ்லோகத்தில் ஞானிகள் எப்பொழுதும் அவனை சிந்திக்கிறார்கள் என்று சொன்னார் அல்லவா? அதனால் அப்படி சிந்திக்கிறவர்களுடைய நெஞ்சிலே எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கிறான். அப்படிப்பட்ட உன்னை துவாம் சதா மனோகதம், அப்படிப்பட்ட உன்னை என்ன பண்ணுறான்? மனோகதம் பஷ்யதி யஹா சதா துவம், தன்னுடைய மனசிலே எப்பொழுதும் நீ உரைபவனாக எவன் ஒருவன் நினைக்கிறானோ, அதாவது தங்களுடைய மனசில்
எப்பொழுதும் அயக்கிரீவ பெருமானையே ஒருத்தன் நினைத்து கொண்டிருந்தானால் அவனுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால், இந்த வார்த்தைகளெல்லாம் அவனுடைய வாயிலிருந்து வெள்ளம் போல வடுமா. அந்த வார்த்தைகளெல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு வரும். ஸ்வயம் புரோபாவ விவாத பாஜா. என்ன பண்ணுகிறது அந்த வார்த்தைகள்? என்னன்னா, புரோபாவம், நான் தான் முதலிலே வருவேன், நான் முந்தி என்று விவாத பாஜா வழக்காடிக்கொண்டு அந்த வார்த்தைகளெல்லாம் ஸ்வயம் தாமாகவே வரும் அவனுடைய வாயிலிருந்து. சொல்கிறார், கிங்குர்வதே தஸ்ய கிரோயதார்கம். உனக்கு என்ன தொண்டு செய்ய வேணும், என்ன தொண்டு செய்ய வேணும் என்று இவனை பார்த்து அந்த வார்த்தைகளெல்லாம் இவனை பார்த்து கேட்குமா. அதாவது என்ன கருத்து? அந்த எம்பெருமான், பரிமுகமாகிய எம்பெருமான் ஹயக்கிரீவ பெருமான், அவனை எப்பொழுதும் நெஞ்சிலே வைத்து இவன் துதித்தானால் இவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று அந்த வார்த்தைகள் வெளியிலே வந்து இவனுக்கு தொண்டு புரியும். அதாவது இவன் நல்ல பேச்சிலே மிக வல்லவனாக ஆகிவிடுவான். எம்பெருமான் ஹயக்கிரீவ பெருமானை சிந்திப்பவன் பேச்சில் நல்ல வல்லவனாக ஆகிவிடுவான் என்கிற கருத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இதே கருத்தைத்தான் அடுத்த ஸ்லோகத்திலேயும் வேறு விதமாக தெரிவிக்கிறார். அபிக்ஷணார்த்தம் கலயந்தியே த்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர்மயூகைஹி வாசாம் பிரவாகைஹி அனிவாரிதைஸ்தே மந்தாகினீம் மந்தயித்தும் க்ஷமந்தே. அபி க்ஷணார்த்தமபி கலயந்தியே த்வாம். க்ஷணார்த்தம், ஒரு அரை க்ஷணம் உன்னை யார் தங்களுடைய நெஞ்சிலே வைத்திருக்கிறார்களோ, அப்படி வைத்திருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி. அப்படி அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே வைத்து கொண்டிருந்தார்களானால், ஒரு அரை க்ஷணம் ஹயக்கிரீவ பெருமானை தங்களுடைய வாயிலே வைத்து கொண்டிருந்தால், அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அந்த எம்பெருமான் என்னால் விஷதைஹி மயூகைஹி ஆப்லாவயந்தம் துவாம், நல்ல வெண்மையான கிரணங்களாலே அப்படியே மூழ்கச் செய்கின்ற உன்னை அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே ஒரு அரைக்கணம் அப்படி கலயந்தியே யார் அப்படி வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டால், வாசாம் பிரவாகைஹி அனிவாரிதைஹி, வாக்குகளுடைய வெள்ளம். அதுவும் எப்படிப்பட்ட வெள்ளம்? அனிவாரிதைஹி என்னால் தடுக்க முடியாத வெள்ளமாக அந்த வாக்குகள் அவளுடைய வாயிலிருந்து பெருகுமா. அதாவது அரைக்கணம் இந்த ஹயக்கிரீவ பெருமானை தங்களுடைய நெஞ்சிலே அவர்கள் நினைத்தார்களானால் அவர்களுக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே பெரு வெள்ளமாக வரும். அது தடுக்க முடியாத வெள்ளம் வருகிறதே, அதுபோல் வரும்னா. அது தடுக்க முடியாத வெள்ளத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். மந்தாக்கினியும் மந்தயித்தும் க்ஷமந்தே. பெருகி வருகின்ற கங்கை இருக்கிறது இல்லையா, மந்தாக்கினா அது ஆகாச கங்கை, ஆகாசத்திலிருந்து பெரிய வெள்ளமாக வரக்கூடிய கங்கையாறுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட கங்கையாற்றினுடைய வெள்ளத்தையும் கூட மந்தயித்தும் க்ஷமந்தே, வேகம் குறைந்ததாக இவர்கள் ஆக்கி விடுகிறார்கள். அதாவது இவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுடைய வேகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆகாச கங்கையினுடைய வேகத்தை விட இது அதிகமாக இருக்கும்ன்ற. இந்த ஆகாச கங்கை என்கிறது ஆகாசத்திலிருந்து கீழே விழுகிற பொழுது எவ்வளவு பெரிய வேகத்தோடு வந்து விழும். சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அந்த மலை உச்சியிலிருந்து கீழே அருவிகள் கொட்டுகின்றன, எவ்வளவு வேகமாக வருகிறது என்று பார்க்கிறோம். மேலிருந்து கீழே வருகிற பொழுது வேகத்தோடு தானே வரும். ஆனால் இப்பொழுது ஹயக்கிரீவ பெருமானுடைய ஒரு அருளாலே இவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுடைய வேகத்தை பார்த்தால் அந்த ஆகாச கங்கையினுடைய வேகம் கூட ஒன்றுமே இல்லை. அது வரும் மந்தம், வேகம் ரொம்ப குறைந்தது, இதுதான் அதிகம் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பெருவெள்ளமான வார்த்தைகள் இவர்களுடைய வாயிலிருந்து வருகின்றன என்று சொல்கிறார். அதாவது யாராவது ஒருத்தர் அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏ துவாம், ஒரு அரை கணம் உன்னை அவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே நினைப்பார்களானால் அப்பொழுது அவர்களுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வாசாம் பிரவாகம், பெரிய பிரவாகமாக வார்த்தைகள், அதுவும் அனிவாரிதைகி, தடுக்க முடியாதபடி பெருகுகின்ற வெள்ளம் போல வருகின்ற வார்த்தைகள் வெளியிலே வந்து மந்தாக்கினியும் மந்தயித்தும் க்ஷமந்தே, அந்த ஆகாச கங்கையினுடைய வேகத்தையும் கூட குறைந்ததாக செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாக்கை இவர்கள் பெறுவார்கள் அந்த ஹயக்கிரீவ பெருமானை தியானிப்பதாலே என்று இந்த ஸ்லோகத்திலே
வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.